ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய வெறித்தனமான ஆக்டிங்லயும் மாதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய டைரக்ஷன்லயும் ரீசெண்டா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. முக்கியமா ஏகே, சுனில் மற்றும் அர்ஜுன் தாஸ்லாம் வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இதுல அர்ஜுன் தாஸோட கேரக்டர் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் படத்துல ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமில்லன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல டைரக்டர் ஆதிக்கு ஒரு சிம்பிள் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல கொடுத்திருக்கிறத நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா படத்துல வர சாங்ஸை விட ரெட்ரோ சாங்ஸ் நல்லா இருந்தது மட்டும் இல்லாம அதோட பிளேஸ்மெண்ட்டும் யூஸ் பண்ண விதமும் இம்ப்ரெசிவா இருந்தது. அதுவும் ரெட்ரோ சாங்ஸை இதுக்கப்புறம் இப்படி யாராலையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு டைரக்டர் ஆதிக் திகட்ட யூஸ் பண்ணிருக்காரு. இதுக்கும் மேல ஜீவ் பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெறித்தனமா இருந்தது. அப்புறம் சில இடங்கள்ல வரக்கூடிய சில சீன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சாவும் ஓவர் பில்டப்பாவும் இருந்துச்சு. மேலும் இதுவரைக்கும் ஆக்டர் அஜித்குமார் நடிச்சிருக்கக்கூடிய கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு ஒரே ஃபேன் பாய் சம்பவங்களா பண்ணிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காவும் பார்க்க ஒரு மாதிரி நல்லாவும் இருந்தது. இதை தொடர்ந்து படத்துல ஏகேவோட பேக் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்து இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணது ஒரு ஏகே ஃபேனா பார்க்க நல்லா இருக்கலாம். பட் ஒரு சினிமா லவரா பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சது. ஃபன்னும் ஆக்ஷனும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பரா வந்திருக்கு. மொத்தத்துல படம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. மத்தபடி கதையை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம். பட் அதே நேரத்துல அஜித்குமாரோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு.